உலக அளவிலே ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. இத்தாலிய மொழிக்கு இசை மொழி என்று பெயர், பிரெஞ்சு மொழிக்கு காதல் மொழி என்று பெயர், இங்கிலாந்து மொழிக்கு வணிக மொழி என்று பெயர், கிரேக்க மொழிக்கு தத்துவ மொழி என்று பெயர், உருது மொழிக்கு கவிதை மொழி என்று பெயர், சமஸ்கிருதத்திற்கு தெய்வ மொழி என்று பெயர். ஆனால் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் தாய்மொழி என்று பெயர். தாய்மொழியாம் தமிழ் மொழியையும் தாய் தந்தையரையும் வணங்கி மகிழ்ந்து பாரதி சொல்லுவான், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்ன யாவினும் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் புண்ணியம்னு சொல்லுவான். அந்த அடிப்படையிலே ஐசிபி அகாடமியை உருவாக்கி அதன் வாயிலாக ஏராளமான மாணவ செல்வங்களுக்கு இலவசமாகவும் அதே சமயம் அகாடமியில் வந்து படிப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து இன்று ஏராளமான வாய்ப்புடையவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஐசிபி அகாடமியினுடைய நிறுவனர் கீதாமணி அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய, நான் அவங்க பேரெல்லாம் சொன்ன எனக்கு அதே நேரம் போயிரு, அதனால நான் பொதுவா மேடையில வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே அப்படின்னு ஒத்த வார்த்தையில சொல்லிடுறேன். இல்லைன்னா பெயர் விடுபடுற விபத்துக்கு நான் ஆளாகணும். ஒரு கூட்டத்தில் அழைப்பிதழ்ல இருக்கிற பெயரெல்லாம் சொல்லிட்டு தொடங்கும் போது ஒரு கடவுள் பக்தியோட தொடங்கலாமே அப்படின்னு தொடங்குன வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டின்னு சொன்னேன். கூட்டத்தில் ஒரு ஆள் எந்திரிச்சா, எங்கால் விருமாண்டி வேறையும் சேர்த்து சொல்லுனா, அப்பா விருமாண்டி கடவுள்ல பெயர்ல இல்லப்பான்ன, அதெல்லாம் தெரியாது, எங்கால் விருமாண்டி வேறையும் சொல்லு, இல்லைன்னா நீ மேடை விட்டு இறங்க முடியாதுன்ட்டா. அப்புறம் திரும்ப நான் மறுபடியும் சொன்னேன், வருவாண்டி தருவாண்டி பழனி மலையாண்டி எங்க அண்ணன் விருமாண்டின்னு சொன்ன பிறகுதான் அவன் மேடை விட்டே இறங்கறக்கு விட்டா. அதனால பெயர் விடுபடுகிற விபத்துக்கு நான் ஆளாக வேண்டும் என்கின்ற காரணத்தினால் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தை கனிவோடு சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். எனக்கு எப்பொழுதுமே மாணவ செல்வங்கள் என்னை பெற்ற பெற்றோர்களை விட உயர்வாகத்தான் என்னுடைய மாணவ செல்வங்களை இதுவரைக்கும் நான் மதிக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னை 10 மாதம் சுமந்து இந்த மண்ணில எனக்கு புறம் தள்ளி எனக்கு சாந்தாமணி அப்படின்னு பெயர் வைத்தது என்னுடைய பெற்றோர்கள். பொதுவா நிறைய பேராசிரியர்கள் வந்திருக்காங்க, மாணவ செல்வங்கள் நீங்களும் வந்திருக்கீங்க. நாங்க வேலை செய்யற இடத்துல வருகை பதிவேட்டில் எங்களுடைய பெயர், இப்ப என் பேர் சாந்தாமணின்னு இருக்கும், பேராசிரியர் பெருமக்களுடைய பெயர்கள் அவங்க வருகை பதிவேட்டில் அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் இருக்கு. ஆனா வகுப்பறையில எங்களுக்கு அந்த பேர் தான் இருக்குமா? நீங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பேர் வச்சிருப்பீங்களா இல்லையா? ஆக பெற்றோருக்கு அடுத்தபடியாக பெயர் வைக்கின்ற பாக்கியம் மாணவ செல்வங்களுக்கு இருப்பதால் என்னை பெற்ற பெற்றோர்களை விட உயர்ந்த மாணவ செல்வங்கள்னு சொன்னேன். நான் 2 செய்தியை சொல்லிடுறேன். எதுமோ ஜிஎஸ்டி அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சத்தியமா எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நான் அதை பத்தி பேச மாட்டேன்னு, அதை பேசுறதுக்கு அதுல சிறந்த வல்லுநர்கள் வந்திருக்காங்க. நான் ஏதாச்சும் சொல்லி அது ஏடா கூடமா போயிட்டு அது வம்பு. எப்பவுமே ஒரு நிகழ்வுக்கு அதற்கு பொருத்தமானவர்கள் பேசினாதான் நல்லா இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்துல விளையாட்டு விழா,
பொதுவா விளையாட்டு விழான்னா யாரை கூப்பிடுவாங்க? காவல்துறை நண்பர்களை தான் கூப்பிடுவாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு அரசியல்வாதியை கூப்பிட்டுட்டாங்க. அந்த மனுஷன் வந்து உட்கார்ந்தாரு. அங்க ஃபுட்பால் செமி ஃபைனல் மேட்ச் நடந்தது. அவர் பார்த்துட்டே இருந்தாரு. பார்த்துட்டே இருந்தவர் என்ன பண்ணினாரு, பேச வரையில, நான் இங்க வந்த பிறகு ஃபுட்பால் மேட்ச் ஃபைனல் மேட்ச் நடந்தது, ஒரு பந்த ஒருத்தர் துரத்துறாரு, அவரை 11 பேர் துரத்துறாங்க. நாட்டிலே ஒரு பந்துக்காக அடித்து கொள்ளுகிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் சட்டசபைக்கு சென்றவுடன் தலைக்கு ஒரு பந்து கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்வேன் பேசினார். ஆக அந்த பொருத்தமான தலைப்புக்கு பொருத்தமானவர்கள் இல்லைன்னா அது சரிப்படாது. அதனால நான் அதை பத்தி எல்லாம் இங்க பேச மாட்டேன். இன்னொன்னு, அறிவுரையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு சத்திய பிரகடனம் பண்ணி இருக்கிற அறிவுரை சொல்லுவதில்லைன்னு. ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு என்ன பேச கூப்பிட்டாங்க. மேடம் நீங்க வர்றீங்க, எங்க மாணவர்களுக்கெல்லாம் நீங்க தன்னம்பிக்கை தர்ற மாதிரி பேசணுங்க மேடம். தேதிய வாங்குனாங்க. மறுபடி கூப்பிடவே இல்லை. நாள் நெருங்குச்சு. நான் கூப்பிட்டு கேட்டேன், சார் தேதிய வாங்குனீங்க, எதுவுமே பேசலையே, ஏங்க சார்ன? வேண்டாங்க மேடம். ஏங்க சார்? மேடம் நீங்க டிவில எல்லாம் பேசுறீங்க, வெளிநாடெல்லாம் போறீங்க, எங்க பசங்கள்லாம் ஒரு மாதிரி, உங்களை ஏதாச்சும் அவமானப்படுத்திட்டா வேண்டாங்க டீச்சர்னாரு. நான் சொன்னேன், சார் நான் என்ன சாதாரண பேச்சாளர் நினைச்சீங்களா? என்ன கூப்பிடுங்க சார், உங்க மாணவர்களிடையே ஒரு மாற்றம் வரும்னு சொன்னேன். உங்களுக்கும் சொல்லிடுறேன், நான் சாதாரண பேச்சாளர் கிடையாது. ஏன், சேலம்னு ஒரு இடம், குகைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல எப்பவுமே வருஷம் முழுவதும் நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஒரு முறை எனக்கு 7 நாள் தொடர் சொற்பொழிவு, 6 நாள் சிறப்பா பேசிட்டேன். 7வது நாள் நான் பேசணும், பேசிக்கிட்டு இருக்கிற நிறைவு பேச்சு. பேசிட்டு இருக்கல, ஒரு பையன் அப்படியே அந்த மலை உச்சிக்கு ஏறினா, எட்டி பார்த்தா, திரும்ப இறங்கி வந்தா, மேடைக்கு முன்னால உட்கார்ந்துட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தான். நான் பேசி முடிச்ச பிறகு அவனை கூப்பிட்டேன், வாடா தம்பி, நான் பேசும்போது மலை உச்சிக்கு போனேன், எட்டி பார்த்தேன், அப்புறம் திரும்பி வந்துட்டியே, ஏண்டா தம்பின்னு கேட்டேன். அவன் சொன்னான், அக்கா உலக வாழ்க்கையே எனக்கு பிடிக்கலக்கா, அதனால அந்த மலை உச்சியில போய் கீழே குதிச்சு தற்கொலை பண்ணலான்னு போனேனக்கா. அப்புறம் ஏண்டா வந்துட்டேன்னு, உங்க பேச்ச கேட்டனக்கா, சாகர எண்ணத்தையே விட்டுட்டு வந்துட்டனக்கான்னா. அப்புறம் நான் சொன்ன பிறகு இந்த அம்மாவுக்கு அவசரப்பட்டு கை தட்டிட்டோம், நீங்க வருந்த போறீங்க. நான் கேட்டேன், அடே தம்பி, நான் பேசுனதுல எந்த இடம் உனக்கு தன்னம்பிக்கை தந்துச்சுன்னு. அவன் சொன்ன, அட போக்கா, இப்படி பேசுற நீ எல்லாம் உயிரோடு இருக்கீல, நான் என்ன தேவைக்கு சாகணும்னா. நான் அப்படி தன்னம்பிக்கை பேச்சாளர். சார் விடுங்க, நான் வந்த பிறகு உங்க மாணவர்களிடையே மாற்றம்னு. சரி, உன் தலைவிதி இதுதான், மாற்ற முடியாது வான்ட்டாரு. போனேன். போய் பார்த்தா 750 மாணவர்கள் எனக்கு முன்னால. பார்த்தது அப்படியே எனக்கு உற்சாகம். ஒரு 1.5 மணி நேரம் அறிவுரை தான். என்னென்ன சொல்லணும், உலகில் இருக்கிற அத்தனை சிந்தனையாளர்களோட கருத்து எடுத்து அப்படி இரு இப்படி இரு நல்லா பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 10 நாள் கழிச்சு அந்த தலைமை ஆசிரியரை சந்திச்சேன். சார், நான் வந்துட்டு வந்த பிறகு உங்க மாணவர்களிடையே மாற்றம்னு. சூப்பர் டீச்சர்னார். எப்படிங்க சார்னு கேட்டேன். ஏதாச்சும் குறும்பு பண்ணுனா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அந்த சாந்தாமணி டீச்சரை கூப்பிட்டு பேச வைக்கிறேன்னு சொன்னா போது அவன் பின்ட்ராப் சைலண்ட் ஆகிறான் டீச்சர்னாரு. இதுக்கு நான் கேட்டேன், நான் கைதட்ட சொன்னா, நான் அவமானப்படுறதுல உங்களுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இல்லையா? சரி, நான் அப்படிப்பட்ட பேச்சாளர். ஆனா இது எனக்கு இதெல்லாம் கூட வருத்தம் இல்லை. நான் எந்த பேருந்துல கல்லூரிக்கு போறனோ அதுலதான் அந்த பசங்கள்லாம் வருவாங்க. நான் ஏறுறதுக்கு முன்னாடி கல 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 கலன்னு பேசிட்டு வருவாங்க. நான் ஏறின பிறகு பின்ட்ராப் சைலண்ட் ஆகி என்னை பார்த்து ஒரு லுக் விடுவாங்க பாருங்க. அந்த கொள்ளக்காரி பூலான் தேவிய பாக்குற மாதிரியே இன்னைக்கு வரைக்கும் அவன் என்ன பார்த்துட்டு வர்றான்.
அப்பதான் ஒரு முடிவு பண்ணுன, வாழ்க்கையில யாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடாதுன்னு. அதனால நான் உறுதியா சொல்ற, எந்த அறிவுரையும் சொல்லல, ஆனா அறிந்தவற்றை உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா பெற்றோர்களும் இருக்கிறீங்க, மாணவர்களும் இருக்கிறீங்க, ஆசிரியர்களும் இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா வழிகாட்டக்கூடிய சான்றோர் பெருமக்களும் மேடையில் இருக்காங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஐசிபி அகாடமி தயாரா இருக்குது. அதனால நான் ஒரு 3 செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்துட்டு விடைபெறலான்னு இருக்கிறேன். பொதுவாகவே மாணவர்களே, ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, நம்ம வாழ்க்கை எப்படி தொடங்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கருவறையில தொடங்கி கல்லறையில நம்ம வாழ்க்கை முடியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிடையவே கிடையாது. ஏதோ கருவறையில் தொடங்கி கல்லறையோடு நம் வாழ்க்கை முடிவதில்லை. அந்த கருவறைக்கும் அந்த கல்லறைக்கும் இடைப்பட்ட காலத்தில் உள்ள வகுப்பறைகள் தான் ஒவ்வொருவருடைய வரலாறுகளையும் தீர்மானம் செய்கிறது. எப்படி தெரியுமா? இந்த தேசம் பாரதி என்ற ஒருவனை அடையாளம் கண்டது. அந்த பாரதி எங்கிருந்து கிடைச்சான் தெரியுமா? இந்த நாட்டுக்கு வகுப்பறையிலிருந்து தான் கிடைச்சா. பாரதியோட அப்பாவுக்கு பாரதிய கணக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை. கணக்கு வாத்தியார்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாரு. கணக்கு வாத்தியார் கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எல்லா பிள்ளைகளும் கணக்கு போடுறாங்களா அப்படின்னு வந்து பார்த்தா எல்லாரும் கணக்கு போட்டாங்க. பாரதி மட்டும் கிறுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா. கணக்கு அது பிணக்கு, அது எனக்கு, ஆமணக்குன்னு எழுதிட்டு உட்கார்ந்து இருந்தா. கணித ஆசிரியர் பார்த்தாரு, டேய் உனக்கு கணிதம் வரலடா, ஆனா கவிதை நல்லா வருது எதுகை மோனையோடன்னு கொண்டு வந்து தமிழாசிரியர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்படி ஒப்படைச்சதுனாலதான் இந்த தேசம் தேசிய கவி மகாகவி என்ற பாரதியை அடையாளம் கண்டது. பாரதி ஒரு வகுப்பறை மாணவன். நான் இன்னுமே இன்னொன்னு சொல்றேனே, ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா ராமனுக்கே கல்யாணம் ஆயிருக்காது. யார் அந்த ராமன்? ராமாயணத்துல வர்ற ராமனுக்கே ஆசிரியர்கள் இல்லைன்னா கல்யாணம் ஆயிருக்காது. எப்படி தெரியுமா? வில்ல ஒடிச்சுட்டா. ஜனக மகாராஜா ராமனுக்கு சீதைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எப்பவுமே ஒரு பெண்ணை கொடுக்கறவங்க மாப்பிள்ளைய பத்தி விசாரிப்பாங்க. அதனால நீங்க அக்கம் பக்கம் எல்லாம் கொஞ்சம் நல்ல பேரை தேடி வச்சுக்குங்க. பொதுவா அக்கம் பக்கம் விசாரிப்பாங்க, உங்க நண்பர்கள் கிட்ட விசாரிப்பாங்க, பையன் எப்படி, அப்படி குடும்பம் எப்படி, இது கேட்கறது மரபு. இப்போ ராமன் யாரோட பிள்ளை, ராமன் எப்படிப்பட்டவ அப்படின்னு விசாரிக்கிறாரு. விசாரிச்சா ராம யாருக்கு மகனா பிறந்தா? தசரதனுக்கு மகனா பிறந்திருக்கிறார். தசரதனுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? யாராச்சும் தெரியுமா? தசரதனுக்கு 3 மனைவி இல்ல, அது அபிஷியலா. அன்அபிஷியலா 60,000 மனைவி கொடுத்து வச்சவன் இல்லையா? யோசிக்கிறீங்க, அடாடா அந்த தசரத ரொம்ப கொடுத்து வச்சிருப்பானாட்டு இருக்குது, நமக்கெல்லாம் இந்த குடிப்பினை இல்லைன்னு தான் நினைக்கிறீங்க. அது வரலாறு சொல்லுது. வள்ளலாறு சொன்ன மாதிரி கலை உரைத்த கற்பனையேன்னு சொல்லிட்டார். அதனால 60,000 மனைவி, அபிஷியலா 3 மனைவி, மொத்தம் 63,000 மனைவி தசரதனுக்கு. கொடுப்பானா பொண்ணு? அப்பனுக்கே இவ்வளவுனா பையனுக்கு எவ்வளவு வர்றது? தயங்குறாரு. அப்ப விஸ்வாமித்திரர் இருக்காரு பக்கத்துல. அவர் ஜனகன்கிட்ட சொல்றாரு, நீ அவங்க அப்பாவை பார்த்து ராமனுக்கு பொண்ணு கொடுக்காத. அவன் யாருகிட்ட படிச்சான் தெரியுமா? வசிஷ்டர் என்ற ஆசிரியரிடம் படித்து அவன் ஒழுக்கமானவனா இருக்கிறான், அவனுக்கு பொண்ணு கொடு அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் யாரை மையப்படுத்தி ராமனுக்கு கல்யாணம் ஆச்சு? ஆசிரியரை மையப்படுத்தி தான் ராமனுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னா. இப்ப ஞாபகம் வச்சுக்குங்க, நீங்க அகாடமியில படிச்சாலும் சரி, வகுப்பறைக்குள்ள போய் படிச்சாலும் சரி, ஆன்லைன்ல படிச்சாலும் சரி, ஆசிரியர்கள் தான் ஒவ்வொருவருடைய வரலாறுகளையும் தீர்மானிக்க கூடியவர்கள். சரி, இது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். இதோ இப்ப இங்க முன்னால நின்றுட்டு இருக்கிற
என்னை அறிமுகப்படுத்தினாங்க. எவ்வளவோ வெளிநாடுகளுக்கும் போற, நிறைய தொலைக்காட்சிகள்ல பேசுற, தினந்தோறும் ஒரு நிகழ்வு, இன்னைக்கும் கூட 2 நிகழ்வு இங்க முடிச்சுட்டு தாளவாடியில கேசிடி அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடத்தை ஆண்டு விழாவுக்கு போறேன். முடிந்தவரை நாள்தோறும் நான் என்ன பிஸியாவே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஏதோ பெரிய ராஜ பரம்பரையிலெல்லாம் வரல, படித்து பட்டதாரிகளுடைய பெற்றோருக்கும் பிள்ளையா பிறக்கல, ஒரு சாதாரண ஏழை விவசாயிக்கு தான் நான் மகளா பிறந்தேன். அன்னைக்கெல்லாம் பெண் பிள்ளைகள் படிப்பது என்பதே மிக ஆச்சரியம். அன்னைக்கெல்லாம் ஒரு பெண் பிள்ளை படிக்கிறக்கே ரொம்ப போராட்டம் நடத்தின மண். நான் இன்னைக்கு வியந்து பார்க்கிறேன். சுவாமி விவேகானந்தர் தான் சொன்னாரு, எங்க பெண்கள் நிறைந்திருக்கிறார்களோ அந்த இடம் தேவதைகள் வாழும் இடம்னு சொன்னாரு. ஏராளமான தேவதைகளை இந்த அரங்கத்துக்குள்ள நான் பார்க்கிறேன். உங்களை பார்க்கும் பொழுது நானும் ஒரு தேவதையாகவே மாறுறேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு பெண் பிள்ளை கல்வி கற்பதற்கு போராட்டம் பண்ணுச்சு இந்த உலகத்துல. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாட்டிலேயே முதல் பட்டதாரி யாருன்னு தெரியுமா? தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் பட்டதாரி யாருன்னு தெரியுமா? தெரியுமா? இப்ப யோசிக்கிறீங்க. இதுக்குதான் இந்த பேராசிரியர் எல்லாம் கூப்பிட்டு பேச வைக்க கூடாது. அதுக்கு வாட்டுக்கு அங்க கேள்வியை கேட்டுட்டு இருக்கு. வகுப்பறையிலேயே நாங்க பதில் சொல்ல மாட்டோம், இங்க மட்டும் பதில் சொல்லணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி, பதில் நானே சொல்றேன். தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் பட்டதாரி சுப்புலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி விதவை. அப்பெல்லாம் விதவைகளுக்கு மறுமணமும் கிடையாது, விதவைகளுக்கு கல்வியும் கிடையாது. ஆனா இந்த பெண் என்ன செய்யுது, முதலாக பட்டம் வாங்கணும்னு கல்லூரியில போய் சேருது. ஆசிரியரும் கூட முகம் பார்த்து பாடம் நடத்த மாட்டாங்களா, அவ்வளவு ஒரு அருவருப்பா அந்த பெண்மணிய பார்ப்பார்களா. கஷ்டப்பட்டு போராட்டத்துக்கிடையே தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் பட்டதாரியா அந்த சுப்புலட்சுமி வந்தாங்க. அதே மாதிரி அன்னைக்கெல்லாம் பெண் மருத்துவர்கள் கிடையாது. முதல் பெண் மருத்துவர் யாருன்னு தெரியுமா? சரி, அவங்க முத்துலட்சுமி ரெட்டியார். முதல் பெண் மருத்துவராக படித்தவர் முத்துலட்சுமி ரெட்டியார். அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு தெரியுமா? சென்னையில, அந்த அம்மா புதுக்கோட்டை, சென்னையில மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு போய் சீட்டு வாங்கிடுது. ஒரு ஐரோப்பியர் தான் அங்க டீன், சீட்டு கொடுத்துட்டாரு. 100 ஆம்பளை பசங்க அங்க படிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆம்பளை பசங்க எதிர்க்கல, ஆம்பளை பசங்களை பெத்த அப்பா அம்மா எதிர்த்தாங்க. அந்த ஒரு பிள்ளைக்கு சீட்டு கொடுக்காதீங்க. ஏன்? அந்த ஒரு பிள்ளைக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா எங்க 100 ஆம்பளை பசங்க மனசு கெட்டு போயிரு, அதனால கொடுக்காதீங்கன்னு போராட்டம் பண்ணுனாங்க. அப்ப அந்த ஐரோப்பிய டீன் சொன்னாரா, ஒரு பெண் பிள்ளைக்கு மருத்துவ சீட்டு தர்றதுனால 100 ஆம்பளை பசங்க மனசு கெடுனா எனக்கு அந்த 100 ஆம்பளை பசங்க வேண்டாம், இந்த ஒரே ஒரு பெண் பிள்ளை போதும்னு சொல்லி சீட்டு கொடுத்தாங்க. இதை விட என்ன கொடுமை தெரியுமா? அந்த பெண் அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கு, இவங்கெல்லாம் இந்த பக்கம் உட்கார்ந்து இருப்பாங்க, நடுவுல ஸ்கிரீன் போட்டுருவாங்க. அந்த பெண் பிள்ளையை அவர்கள் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு பெண் அன்னைக்கு படிக்கிறதுக்கு போராட்டம் பண்ணுனாங்க. இன்னைக்கு வியந்து பார்க்கிற இந்த அரங்கத்திலேயே ஆண்களை விட பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இப்ப இந்த நாடு சிந்திக்க தொடங்கிவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொன்னதற்கேற்ப இன்று சாதனையாளர்களாக நீங்கள் வலம் வருகிறீர்கள் என்றால், நான் சொல்லுவது, நாம் படிக்கிற காலகட்டத்தில் ஏழை விவசாயி தான், படிக்க வைக்க வசதி இல்லை, அப்ப காசே கிடையாது. நான் அவ்வளவு இப்ப கட்டுற மாதிரி எல்லாம் ஃபீஸும் கிடையாது. அந்த தேர்வுக்கான பணம் கட்டணும், தினந்தோறும் சமைச்சு கொடுக்கணும். இதுக்கே எங்க வீட்டுல முடியாதுன்ட்டாங்க. வேண்டாம் வேண்டாம், படிக்க வேண்டாம். எப்படியோ ஒரு போராட்ட களத்துல 9வது வரைக்கும் நான் படிச்சுட்டேன். அன்னைக்கெல்லாம் எங்க சமூகத்துல பெண் பிள்ளைகள் வெளியில வர்றதே கஷ்டம். அதுலயும் பெரிய மனுஷி ஆயிட்டான்னா பெண் பிள்ளைகளை வெளியில விட மாட்டாங்க எங்க சமுதாயத்துல. நான் 9வது படிக்கையில பெரிய மனுஷி ஆயிட்டேன். உடனே எங்க வீட்டுல எங்க அம்மா, வேண்டாம் உன்னை படிக்க போக கூடாது, இரு வீட்லயே,
எங்க அப்பா சொல்றாரு, அவ ஒருத்தியாவது படிக்கட்டம்மான்னு. எங்க அம்மா சொல்லுது, எதுக்குங்க, நாளைக்கு எப்படி படிச்சு பட்டம் வாங்கினாலும் சட்டிவான கழுவருக்கு அடுத்த வீட்டுக்கு போறவதானவா, சட்டிவான கழுவருக்கெல்லாம் எதுக்குங்க படிப்பு, வேண்டாங்க. யாரு, எங்கம்மா. எங்கப்பா, இல்லம்மா அவ ஒருத்தியாவது படிக்கட்டு. நீங்க நம்ப மாட்டீங்க, 1 வருஷம் 2 பேர் வீட்டுக்குள்ள பட்டிமன்றம் நடத்தினாங்க. இப்ப தெரியுதா நான் ஏன் பட்டிமன்ற பேச்சாளரா வந்தேன்னு. அவங்க பட்டிமன்றம் பேசுறத நான் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். 1 வருஷம் எனக்கு பிரேக் விழுந்துடுது. எப்படியோ எங்க அப்பா ஜெயிச்சுட்டாரு. இப்ப என்னோட பயணம் படிப்பு தொடருது. ரீ என்ட்ரி ஆகிற 9ஆம் வகுப்புக்குள்ள. 8ஆம் வகுப்பு படிச்ச பிள்ளைகள்லாம் வந்து என்னை அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிடுது. அவமானமா இருக்குது. இந்த அவமானத்தோட நம்ம போய் படிக்கணுமா, பேசாம அம்மா சொன்ன மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்கலாமா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறேன். எங்க அப்பா கண்ணு முன்னால வர்றாரு. அவரு தானே எனக்காக போராட்டம் பண்ணினவரு. சரி, அப்பாவுக்காக எப்படியோ அவமானத்தை தாங்கிக்குவோம், படிப்போம் அப்படின்னு படிப்பு தொடருது. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி விழா. எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பேச்சு போட்டியும் நடத்துறாங்க. அப்ப எங்க தலைமை ஆசிரியர் சொல்றாங்க, நம்ம பள்ளி சார்பிலையும் ஒருத்திய பேச வையுங்க. நான் பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல படிச்சேன். நம்ம பள்ளி சார்பிலையும் ஒருத்திய பேச வையுங்க. எங்க ஆசிரியர் யோசிக்கவே இல்லையே, சாந்தாமணின்னு என் பேரை கொடுத்துட்டாங்க. நான் பதறி போய் சொல்றேன், டீச்சர் டீச்சர் எனக்கு பேசி பழக்கம் இல்லை டீச்சர், நான் போய் பேச மாட்டேன் டீச்சர். எங்க டீச்சர் சொல்றாங்க, ஏய் அங்க உட்கார்ந்துட்டு பேசுறீல்லடி, அதை இங்க வந்து பேசுடிங்கிறாங்க. அங்க உட்கார்ந்துட்டு பேசுறது ஈஸி, இங்க வந்து பேசுறது அவ்வளவு ஈஸியா, கஷ்டம் தானே. இப்ப மாறி போச்சுல்ல, இங்க நின்னுட்டு பேசுறது ஈஸி, உட்கார்ந்து கேட்கறது கஷ்டம் தானே. உட்கார்ந்து கேட்கறது கஷ்டம் தானே. அந்த கஷ்டமான வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. ஆனாலும் இந்த கஷ்டத்திலும் ஒரு இஷ்டம் உண்டுன்னு ஒரு நம்பிக்கை வையுங்க. டீச்சர் எனக்கு பழக்கம் இல்லை, அங்க பேசுற இங்க வந்து பேசுடி. சரி, அடுத்தது எப்படி தப்பிக்கலாம், அடுத்தது யோசிக்கிறேன். ஓடி போய் சொல்றேன், டீச்சர் டீச்சர் எழுதி கொடுக்கறக்கல்ல எங்க அப்பா அம்மா படிக்கல டீச்சர், வேண்டாம் டீச்சர்னு. எங்க டீச்சர் சொல்றாங்க, ஏண்டி கவலைப்படுற, நான் எழுதி தர்றேன். இன்னைக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கூகுள்ல போய் என்ன வேணும்னு அந்த தலைப்புல தட்டுனா தேவையானதை அள்ளி அள்ளி கூகுள் கொடுக்குது. அன்னைக்கெல்லாம் கூகுள் வசதி கிடையாது, இன்னைக்கு எல்லாம் கூகுள் நிறைய வசதி. பாரதியும் கூட ஒரு கனவு தான் கண்டா, காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோன்னு சொன்னா. இன்னைக்கு கேட்கறக்கு இல்ல, ஆள் எங்க இருக்குதுன்னு பாக்குறக்கே கருவி கண்டுபிடிக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி. என் வீட்டுக்காரர் எனக்கு கூகுள் தான் பேர் வச்சிருக்காரு. ஏன்னா அந்த மனுஷன் எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். இப்ப இங்க நிக்கிற அந்த மனுஷன் எங்க இருக்கிறாரு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஒன்னும் இல்லை, சந்தேகமெல்லாம் பட வேண்டாம். 2 பிள்ளைகள் அவர் கையில ஒப்படைச்சிட்டு வந்துருவேன். நல்லா பாத்துக்கிறாரான்னு இங்க இருந்துட்டு ஒரு போன் அடிப்பேன். சொல்லுமா எங்க இருக்கீங்க, வீட்டுலதாம்மா இருக்க. எங்க நம்ம வீட்டு மிக்சிய போடுங்க, போடுவாரு. அது டர்ன்னு ஓடு. ஓ, மனுஷன் நம்ம வீட்டில் தான் இருக்காரு நம்பிடுவேன். ஒரு நாள் மழை, நிகழ்ச்சி கேன்சல் ஆயிடுது. நேரத்திலேயே வீட்டுக்கு வந்தா புள்ள மட்டும்தான் இருக்கிறா. எங்க உங்க ஒப்பேன, அட போமா நீ பேசுறன்னு பேக்க தூக்கி நீ ஒரு பக்கம் போ. நீ போன பிறகு அப்பா ஒரு கட்டப்பை எடுக்கிறாரு, அதுக்குள்ள மிக்சியை தூக்கி வைக்கிறாரு. அவர் எங்கேயோ பிளக் பாயிண்ட் தேடிட்டு அவரு போறாருச்சு. இன்னைக்கு போக முடியுமா, போக முடியுமா? தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லையா? அன்னைக்கு அந்த வளர்ச்சி கிடையாது. எழுதி கொடுக்க ஆள் இல்ல. நான் எழுதி தர்றேன்டி, சரி ஒரு பக்கம் எழுதி கொடுப்பாங்க. எப்படியாவது மனப்பாடம் பண்ணலான்னா 7 பக்கம் எழுதி தர்றாங்க. ஏன் 7 பக்கம் எனக்கு எழுதி கொடுத்தாங்க? ஸ்கூல்லயே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நான் தான். பாத்தியா, நம்பல இல்ல இந்த மூஞ்சியா, நீ எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கு. இதை நான் நம்பணுமான்னு தானே பாக்குறீங்க. நம்பி இருந்த ஒரு கை தட்டி இருப்பீங்கல்ல. உங்களுக்கு பொறாம, உங்களை விட நான் பிரில்லியண்டா இருக்கிறேன்னு உங்களுக்கு பொறாம, அதனால கை தட்ட மாட்டேங்கிறீங்க. ஸ்கூல்லயே அவுட்ஸ்டாண்டிங் நான் தான். மேக்ஸ் போட்டுட்டு வரமாட்டேன், தெரியாது, சொல்லித்தர ஆள் இல்ல. மேக்ஸ் டீச்சர் கேட்பாங்க, மேக்ஸ் போட்டு வந்த யாடி, இல்லைங்க டீச்சர், கெட் அவுட். கொண்டு போய் அவுட்ல நிறுத்திடுவாங்க. இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராது. சம்மரி படிச்சுட்டு வந்த யாடி, இல்லைங்க டீச்சர், கெட் அவுட். ஆக அவுட் ஸ்டாண்டிங் நானு. ஒரு பக்கம் படிக்க முடியாமலே வெளியில போய் நிக்கிற கேஸ் நானு. 7 பக்கத்தை எப்படி மனப்பாடம் பண்றது?
ஓடி வந்து எங்க அப்பாட்ட சொல்ற, பயமா இருக்குதுங்கப்பா. எங்க அப்பா சொல்றாரு, கண்ணு எப்படியாவது படிச்சு பேசிரு கண்ணு, இது மான பிரச்சனைங்கிறாரு. ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பிரச்சனை மாதிரி இது மான பிரச்சனை கண்ணு, எப்படியாவது பேசுங்கிறாரு. எப்படி பேசுறது? சரி, படிக்கிறதுக்கான வசதியாவது வீட்டில் இருந்துதா? இல்ல. அன்னைக்கெல்லாம் மின்சார விளக்கு கிடையாது, குடிசை வீடு, பணோல குடிசை வீடு, மின்சாரம் இல்ல, மண்ணெண்ணெய் விளக்கு, சீலையத்தான் திரியா போட்டிருப்பா, கண்ணாடி கிடையாது. அந்த விளக்கு வெளிச்சத்துல எப்படியோ எங்க அப்பாவுக்காக மனப்பாடம் பண்ணிட்டேன். 7 பக்கத்தை மனப்பாடம் பண்ணி போட்டி நடக்கிற நாள். எல்லா பள்ளிக்கூடத்தில் இருந்த ஆம்பளை பசங்க, எல்லா ஆம்பளை பசங்க, விரல் விட்டு என்ற மாதிரி 3 பெண் பிள்ளை, நான் உட்பட வந்து பேசுற ஆம்பளை பசங்க பேசுறத பார்த்தா கொலை நடுங்குது. திரும்ப ஓடுறேன், டீச்சர் டீச்சர் என்ன விட்டுருங்க டீச்சர், எனக்கு பயமா இருக்கு டீச்சர், நான் பேச மாட்டேன் டீச்சர். எங்க டீச்சர், ஏய் போடி போ, போய் பேசு. அன்னைக்கெல்லாம் போடின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் முறைச்சு பார்த்தாலே எங்களை 3 மாசம் ஜெயில போடுறதுக்கு ரெடியா உட்கார்ந்து இருக்கீங்க. அதுல எல்லாம் நாங்க டெய்லி சவால், பேராசிரியர்களுக்கு தெரியும், அடிமவளை அடி அடி நிக்கிறாங்க. ஏன் அடிச்சா 6 மாசம் நாங்க கம்பி எண்ணுவாங்கிறத கரெக்டா எண்ணிட்டு உட்கார்றீங்க. 1 நூற்றாண்டில் இதையெல்லாம் பார்க்கிறோம். போடி சொல்றாங்க, பேசுறது பெருசு இல்லடி, பரிசு வாங்குங்கிறாங்க. இங்க பேசவே முடியாது, பரிசு எப்படி வாங்கிறது? அப்படி வாங்கலினா பெரம்படி கொடுத்தாங்களே, எவ்வளவு வடி வாங்கி இருக்கும் தெரியுமா? வீட்டுல வந்து மூச்சே விட மாட்டோம். ஏன் தெரியுமா? அடிச்சாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு கோபம் வரு, வாத்தியாருக்கே கோபம் வர வச்சியா நீயே, இவங்களும் மொத்துவாங்க. அதனால அங்க ஒரு பக்கமே மொத்து வாங்கிக்கலான்னு அடிய வாங்கி வந்து வீட்டுல மூச்சே விட மாட்டோம் சொல்லிட்டாங்க. சாந்தாமணின்னு பேரை கூப்பிட்டாங்க. இப்படி மேடைக்கு முன்னால வந்து நிக்கிற, கூட்டத்தை பாக்குற, கொலையெல்லாம் கிடுகிடுகிடு நடுங்குது. என்ன செய்யறதுன்னு யோசிச்ச, கண்ணை மூடுன. என்னெல்லாம் படிச்சுட்டு வந்தனோ, மனப்பாடம் பண்ணிட்டு வந்தனோ, அதையெல்லாம் கடகட கடகடன்னு சொல்லிட்டு வந்த. சொல்லிட்டு வரும்போது இப்படியெல்லாம் நமக்காக அரும் பாடுபட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியடிகளை கோட்சோ என்பவன் சுட்டு கொன்றான்னு தான் சொன்னேன். சொல்லும் போது கண்ணை முழிச்சுட்ட. அந்த கார்னர்லயே எங்க டீச்சர் பெரம்போட நிக்கிறாங்க. கண்ணுல பட்டதையும் சப்த நாடிய நின்னு போச்சு. காத்துதான் வந்தது, பேச்சே வரல. என்ன செய்யறதுன்னு தெரியல. மேடையிலேயே அழுன்னு அழுக ஆரம்பிச்சுட்ட. உடனே அந்த நடுவர்கள் பார்த்துட்டு, வாமா வா, வந்து உட்காரு. உட்கார்ந்தாச்சு. ஒரு முடிவு பண்ணிட்ட, பரிசு கிடையாது, ஆனா பெரம்படியிலும் தப்ப முடியாது. அப்பெல்லாம் நாங்க பெரிய டெக்னிக் வச்சிருப்போம். எங்க பேர ஆசிரிய பெருமக்களுக்கே இதுவரைக்கும் தெரியாது. நல்லா தலைக்கு மாரியாத்தாளுக்கு எண்ணெய் காப்பு எடுக்கிற மாதிரி எண்ணெய் பூசிட்டு போவோம். இப்பெல்லாம் ஒரு உள்ள தலையிலையும் நாங்க எண்ணெய் பார்க்கறதே இல்லை. தினம் ஃப்ரீ ஹேர். எங்க இதுக்கு ஒரு கிளிப்பை மாட்டிட்டு வரலான்னா அது சொல்லுது, மேடம் நீங்க தானே தினம் சொல்லுவீங்க, லேட்டா வந்தா பின்னுவேன். பின்னுங்க மேடம், தலையை கொடுத்துட்டு நிக்குது. இதுவும் ஒரு நூற்றாண்டில் நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்க ஆசிரியர் சொல்றாங்க, என்ன பண்றது தெரியல. இங்க அனௌன்ஸ் பண்றாங்க பரிசு. 3ஆம் பரிசு ஒரு ஆண் மகன், 2ஆம் பரிசு ஒரு ஆண் மகன், முதல் பரிசு சாந்தாமணி. அப்பா நம்பிட்டீங்க. நான் நம்பல. ஏன்? நம்ம தான் பேச்சையே நிறைவு செய்யலையே, நமக்கு எப்படி பரிசு கொடுத்தாங்க? நம்ம காண்பது கனவா நனவா? கிள்ளி பார்க்கிற காண்பது நனவுதான், கனவு கிடையாது. என்ன செய்யறது? எப்படி கொடுத்தாங்க? அப்போ அந்த ஜட்ஜ் பண்ண நீதிபதிகள் சொன்னாங்க பாருங்க, சாந்தாமணி, அதாவது இங்க வந்து பேசின அத்துணை பேரும் அற்புதமாக பேசினார்கள், மிகச்சிறப்பா பேசினார்கள். ஆனா ஒரு வெற்றி வாய்ப்பு, ஒரு 1/4 மார்க் 1/2 மார்க், இதுலதான் அவங்க அந்த வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். சாந்தாமணி பேச்ச நிறைவு செய்யல. சாந்தாமணிக்கு நாங்கள் பரிசு கொடுத்தோம். ஏன் கொடுத்தோம்? நீ இந்த அம்மா மேடையில பேசக்கூடாதுன்னா கொடுத்தாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, இங்கு வந்து பேசிய அத்துணை பேரும் அறிவு பூர்வமாக பேசினார்கள், சாந்தாமணி மட்டும்தான் உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள். காந்தியடிகளை கோட்சோ என்பவன் சுட்டு கொன்றான் என்று சொல்லும் பொழுது தாங்க முடியாமல் தேம்பி அழுதார்கள். நான் அதுக்கு அழுத,
அதுக்கு அழுத. அடுத்த வார்த்தை வரலின்னு அழுத. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஏதோ காந்தியடிகளை சுட்டுட்டாங்க நான் அழுததா அவங்க நினைச்சிட்டாங்க. அப்போ எங்க ஆசிரியர் சொன்னதுதான், இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற அறிவுரை. எங்க ஆசிரியர் வந்து சொன்னாங்க, பாரு ஏய் இந்த பரிசு எப்படி வந்தது அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீடி, விட்டு தள்ளுடி. ஆனா உனக்குள்ள ஒரு திறமை இருக்குதுடி, மேடை ஆளுமை இருக்குது, அதை சரியா பயன்படுத்தினா எதிர்காலத்துல சிறந்த பேச்சாளரா வருவேன்னு சொல்லி அன்னைக்கு ஆசிரியர்கள் போட்ட பிச்சை தான் இன்று 3000 மேடைகளை கடந்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் இப்ப நம்புறீங்களா? வகுப்பறைக்குள்ள எவ்வளவு ஒரு வலிமை இருக்குது. அந்த வகுப்பறைகள் எப்படி உங்களுடைய வரலாறுகளை தீர்மானிக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இன்னொன்னு, ஆசிரியர்கள் அப்படிங்கறதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இந்த கொரோனா காலத்துல ஒரு ஆசிரியருக்கு கொரோனா வந்துடுச்சு. ஒரு மாணவன் திடீர்னு போன் பண்றான், டீச்சர் உங்களுக்கு கொரோனான்னு கேள்விப்பட்டேன் டீச்சர், எனக்கு கொரோனான்னு உங்களுக்கு எப்படிப்பா தெரிஞ்சது, நீங்க எந்த பேட்ச் என்கிட்ட படிச்சீங்க? அவங்க அந்த வருஷத்தை சொல்றாங்க. இந்த வருஷத்துல உங்ககிட்ட படிச்சங்க டீச்சர், ஞாபகம் வருதான்னாங்க. டீச்சருக்கு ஞாபகம் வரல. சரி கொரோனான்னு உங்களுக்கு எப்படிப்பா தெரிஞ்சது நாங்க? அப்ப அந்த மாணவர்கள் சொன்னாங்க, நாங்க இன்னும் பள்ளியோடு தொடர்புல இருக்கிறோம், அங்கதாங்க டீச்சர் சொன்னாங்க, சீக்கிரம் நீங்க நல்லாகணும் டீச்சர்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு அடுத்தது ஒரு பையன் பேசினா, அதுக்கப்புறமும் ஒரு 6-7 பையங்க பேசினாங்க. ரெண்டாவது பேசிய ஒரு பையன் ராஜ்குமார்னு அந்த பையன் பேசும்போது சொன்னா, டீச்சர் என்னை ஞாபகம் இருக்குங்களா, ஸ்கூல்லயே என்னை மறக்க முடியாது, ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட், ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட், என்னை தினம் பாராட்டுவீங்க, தினம் கிஃப்ட் கொடுப்பீங்க. உடனே அந்த டீச்சருக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அப்ப கேட்டாங்க, சரி இப்ப என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறேன்? அவன் சொன்னா, ஒரு பெரிய கம்பெனியில 3 லட்சம் சம்பாத்தியம் வாங்குற பணியில இருக்கிறேன் டீச்சர்னு. அந்த டீச்சர் மனசார வாழ்த்துனாங்க, நீ இன்னும் இதை விட உயரணும் அப்பா, நல்லா வரணும் அப்படின்னு மனசார வாழ்த்துனாங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்குங்க, ஒரு ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆகும் பொழுது இவ்வளவு சம்பளம் வருமானு தெரியாது. ஆனா தங்கட்ட படிச்ச பிள்ளைகள் வாழ்க்கையில இவ்வளவு உயர்வடையறாங்கன்னா பொறாமைப்படாமல் வாழ்த்துகிற ஒரே ஒரு உள்ளம் ஆசிரியர்களுடைய உள்ளம். அந்த ஆசிரியர் மனதார வாழ்த்துறாங்க, நல்லாரு நல்லாரு, நீ இன்னும் உயர்வடையணும். அப்புறம் ஒரு 4-5 மாணவர்கள் பேசினாங்க. பேசி முடிச்ச உடனே இந்த டீச்சர் கேட்டாங்க முதல் பேசின பையன்கிட்ட, எப்பா நீ தான்ப்பா போன் பண்ணுன, நீ தானே முதல் போன் பண்ணு, உன்னை பத்தியே நீ சொல்லலையே. அப்ப அந்த பையன் சொன்னான், பாருங்க ஸ்கூல்லயே மறக்க முடியாத கேரக்டர் நான் தான் டீச்சர், கடைசி பெஞ்சில தான் உட்கார்ந்து இருப்பேன், வகுப்புலயே நான் தான் உயரமான மாணவன், அப்பப்ப உயரம்பத்துல நான் தூக்கி பெஞ்ச் மேல வேற நிறுத்துவீங்க, சில நேரங்கள்ல யாருக்கு நான் கண்ட்ரோல் ஆக மாட்டேன், கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பிச்சிருவீங்க, இன்னும் சில நேரங்கள்ல டிசியே கொடுத்துருவீங்க. அப்புறம் எங்க அப்பா அம்மா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப என்னை உள்ள கூப்பிட்டுக்குவீங்க, ஞாபகம் வருதுங்களா டீச்சர்னு கேட்டா அந்த டீச்சருக்கு நல்லா ஞாபகம் வந்துடுச்சு. இப்ப என்னப்பா பண்றேன்னு கேட்டாங்க. அப்ப அந்த பையன் சொன்னா, துபாயில ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துறேன், எங்கிட்ட 2000 பேர் வேலை செய்யறாங்க, அந்த 2000 பேர்ல ஒருத்தந்தா 3 லட்சம் சம்பாத்தியம் வாங்குற ராஜ்குமார்னு சொல்லி அந்த மாணவன் சொல்றான்னு சொன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டவன் ஒன்ன சொன்னான் பாருங்க, டீச்சர் இத நான் எங்க கத்துட்டேன் தெரியுமா, என்னைய வகுப்புல பெஞ்ச் மேல ஏத்தி நிறுத்துவீங்க, அப்ப நான் என்ன பாடம் கத்தன் தெரியுமா, வாழ்க்கையில இதை விட உயரணும், இதை விட உயரணும், இதை விட உயரணுங்கிற வாழ்க்கை பாடத்தை கத்துட்டேன். அதே மாதிரி அப்பப்ப வெளியில கொண்டு போய் நிறுத்துவீங்க, அப்ப என்ன பாடம் கத்தன் தெரியுமா, வெறும் ஏட்டுக்கல்வி வாழ்க்கைக்கு உதவாது, உலக கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற பாடத்தை நான் அங்க கத்துட்டேன். டிசி கொடுப்பீங்க, எங்க அப்பா அம்மா வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அப்ப என்ன பாடம் கத்தன் தெரியுமா, எத்தனை சிக்கல் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தினால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிற பாடத்தை இந்த வகுப்பறையில நான் கத்துட்டேன். இன்னைக்கு 2000 பேர் வேலை செய்யற ஒரு நிறுவனத்துக்கு நான் முதலாளியாக இருக்கிறேன்னு சொன்னா, அப்படிப்பட்ட அந்த குறிக்கோள்ல நீங்க ஜெயிக்கணும்னு தான் இவங்கெல்லாம் நிறைய உங்களுக்கு ஆலோசனை சொல்ல போறாங்க. நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்குங்க, எப்பவுமே நம்ம
சிந்திப்பது உயர்வா இருந்துச்சுன்னா வாழ்க்கைய நம்ம அந்த லட்சியத்தை அடைய முடியும். உங்க எல்லாருக்கும் அப்துல் கலாம் ஐயா தெரியும். எப்பவுமே ராமேஸ்வர வீதியில தொழுகைக்கு போகும் பொழுது அப்பா கைய பிடிச்சிட்டு தொழுகைக்கு போகும்போது அந்த ராமேஸ்வர கோபுரத்தை பார்த்துட்டே போவாரா. போகும்போதெல்லாம் அவரோட மனசுல வரும், வாழ்க்கையில இதைய விட உயரணும், இதைய விட உயரணும்னு அப்துல் கலாம் அவர்கள் நினைத்ததுனாலதான் உலகம் போற்றுகின்ற ஒரு உன்னத தலைவராக மேதகு அப்துல் கலாம் அவர்களால் வர முடிந்தது என்று சொன்னால், வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு லட்சியத்தோடு பயணப்படுங்கள். நான் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். இவ்வளவெல்லாம் சொல்றீங்கல்ல, ஏன் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும், யாருக்காக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கும் நான் பதில சொல்லிடுறேன். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால குவைத்துக்கு போயிருந்தேன். வளைகுடா நாடுகள்ல குவைத்துக்கு போயிருந்தேன். இந்த நேரம் பார்த்து தான் சாப்பிட கொடுக்கணுமா? எனக்கு தான் பசிக்குது. எப்படி அவங்க கை தட்டுவாங்க? சரி, சாப்பிட்டுட்டே கை தட்டுங்க, சரியா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி குவைத்துக்கு போயிருந்த எங்க கூட ஒரு பிரபலமான நடிகையும் வந்திருந்தாங்க. 2 பேரும் பேசி முடிச்சோம். திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்காக விமான நிலையத்துக்கு வந்தோம். உள்ள என்ட்ராகில ஒரு சத்தம், மேடம் அப்படின்னு ஒரு சத்தம். 2 பேருமே அட் அ டைம்ல திரும்பி பார்த்தோம். ஒரு நபர், உங்களுக்கு தெரியும் வளைகுடா நாடுகளோட ஸ்பெஷல் பேரிச்சம்பழம் ஒரு 10 கிலோ இருக்கு. அந்த பாக்கெட்டை தூக்கிட்டு பதறி ஓடி வர்றாரு. ஓடி வந்தவர் மேடம் அப்படின்னாரு. நான் நிக்கிற என்னைய கடந்து அந்த நடிகை கிட்ட போய் நின்னாரு. என்னைய சட்டையே அவர் பண்ணிக்கல. அந்த நடிகை கிட்ட போய் நின்னுட்டு, மேடம் எங்க ஊர் ஸ்பெஷலுங்க, உங்களுக்காகவே நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்தாங்க மேடம் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தா. அந்த அம்மாவுக்கு 10 கிலோ, அந்த பாவி எனக்கு 1/2 கிலோ கூட வாங்கி கொடுக்கல. அந்த அம்மா, ப்ரோ எங்க ஊர்லயே இதெல்லாம் கிடைக்குது ப்ரோ, நான் ஏன் கஷ்டப்பட்டு இங்கிருந்து சமைக்கணும் ப்ரோ, நீங்களே எடுத்துட்டு போங்குது. அவன் அப்படியே திரும்பி என்னைய பார்த்தா. என் மனசுக்குள்ள மத்தாப்பு, 10 கிலோ எனக்கு கொடுக்க போறா, நான் வாங்கி கொண்டு வர போறேன் அப்படின்னு ஒரே மகிழ்ச்சியா அப்படியே ஆசையா பார்த்தேன். அவன் கேட்டா, மேடம் மேடம் கூட சென்னை வரை போறீங்கதானா? ஆமான. மேடம் இதை எடுத்துட்டு போறதுக்கு சங்கோச்சப்படுறாங்க, நீங்க இதை கையில எடுத்துட்டு போங்கங்கிறா. எவ்வளோ கோபம் பெரு. சரி, 10 கிலோ வாங்கினவன் எனக்கு ஒரு 1/2 கிலோவாவது வாங்கி கொடுத்துருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு. எதுவுமே வாங்கி தராம எடுத்துட்டு போங்க மேடம். சரி, மறுக்க முடியல, தமிழ் படிச்சிருக்கிறோம் இல்ல, கொண்டான்னு வாங்குன. கொடுத்துட்டு சொல்ற, மேடம் லக்கேஜ்ல போட்டுறாதீங்க, திருடிடுவாங்க, கையிலேயே வச்சுக்கோங்க மேடம், பாரு அறிவுரை. சரி குடு அப்படின்னு வாங்கிட்டு முதல் வேலையா விமானத்துல ஏறுனது மேல தூக்கி போட்டுறணும் அப்படின்னு வந்தா, உள்ள ஏற்கனவே எல்லாம் நிறைஞ்சு கிடக்குது, வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதை கையிலேயே வச்சு ஒரு 4.5 மணி நேரம் என்னுடைய விமான பயணம். அந்த 4.5 மணி நேரம் என்னுடைய மனம் கனத்து போய் கிடந்தது. இந்த மாதிரின்னு கொழு கொழுன்னு இருக்கிறக்கு நான் சமைக்கணுமா? சரி, அப்படிதான் வச்சு உட்கார்ந்து இருக்கிறோம். கொஞ்சம் குடுனாது அந்த அம்மா கேட்டு வாங்கல, அதுவும் வாங்க மாட்டேங்குது. நானே மடியில வச்சிருக்கிறேன். அது அப்பப்ப ஜூஸ் குடிக்கும், அப்புறம் ஏதாச்சும் வந்தா வாங்கி சாப்பிடு, மேக்கப் களைஞ்சதுன்னா திரும்ப மேக்கப் போடு, என்னை பார்த்து அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிக்கும், திரும்ப உட்கார்ந்துகிட்டே வரும். எவ்வளோ கடுப்பு வரும். 4.5 மணி நேரம் என்னுடைய இதயம் கனத்து போய் வந்து சென்னையில இறங்குற, மேடம் கார் வந்து நிக்குது, மேடம் இந்தாங்க உங்களுடைய ரசிகர் கொடுத்ததுன்னு கொடுத்தம் பாருங்க. அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுச்சு, சாந்தாமணி இந்த பேரிச்சம்பழம் எனக்கு வேண்டாம், உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுச்சு பாருங்க. 4.5 மணி நேரம் கனத்து போயிருந்த என்னுடைய இதயம் அந்த நொடியில் இருந்து அப்படியே மத்தாப்பு பறக்குது, பட்டாம்பூச்சியா என் மனசு பறக்குது. ஏன் 4.5 மணி நேரம் பேரிச்சம்பழம் அந்த அம்மாவோடது, இந்த அம்மாவோடது, இந்த அம்மாவோடதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இதயம் கனத்து போச்சு. இந்த நிமிஷத்திலிருந்து பேரிச்சம்பழம் என்னுடையது என்னுடையதுங்கிற எண்ணம் வந்தது, மனம் லகுவாகி போச்சுனா. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு பாடம். எப்பொழுதுமே
அடுத்தவங்களுக்காக படிக்கிறோம், எனக்கு விருப்பம் இல்லை, எங்க அப்பா அம்மா கொண்டு வந்து இதுல சேர்த்தி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி சிந்தனையோடு ஆசிரியருக்காக படிக்கிற, மற்றவர்களுக்காக படிக்கிறோம் சொன்னா மனம் கனத்துத்தான் போகு. இது எனக்கான படிப்பு, என்னுடைய படிப்பு, என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய படிப்புங்கிற சிந்தனை உங்களுடைய மனதில் வந்தால்தான் உங்களுடைய மனம் லகுவாகும் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் மனதிலே புரிய வைத்து, யாருக்காக படிக்கிறோம், படிக்கும்போது கொஞ்சம் பெற்றோர்கள் வந்திருக்காங்க, ஒரு நல்ல பெற்றோர்களை கிடைக்க பெற்றவர்கள் நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். வெளிநாடுகள்ல பாருங்க, அங்கேயும் பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா அங்க என்ன ஒரு வித்தியாசம் தெரியுமா? பிள்ளைகளை கடைசி வரைக்கும் படிக்க வைக்க வேண்டிய அவசியம் பெற்றோர்களுக்கு கிடையாது. கடைசி காலத்துல பெற்றோர்களை நம்ம பார்த்துக்கணுங்கிற அவசியமும் பிள்ளைகளுக்கு கிடையாது. ஏன்னா பிள்ளைகளுக்கு பொறுத்தவரை பெற்றோர்கள் பயன்படுத்துகிற ஒரு கார் அல்லது செல்போன், அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் பிள்ளைகள் பயன்படுத்துகிற ஒரு பொருள் மாதிரி தான். ஆனா நம்முடைய நாட்டில தான் அர்ப்பணிப்போடு கூடிய பெற்றோர்களை நாம் பெற்றிருக்கிறோம். பிள்ளைகளுக்காகவே தங்களை தியாகப்படுத்தி கொண்டு நிலம், வீடு, வாசல், இதையெல்லாம் நகை நட்டு இதையெல்லாம் அடமானம் வச்சு, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது என்று பிள்ளைகளுக்காக அர்ப்பணித்து வாழக்கூடிய பெற்றோர்களை நாம் தான் பெற்றிருக்கிறோம். ஆகவே நீங்க யாருக்கு படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பெற்றோருக்கு படிக்கணும். நான் இன்னும் ஒரு செய்தியை சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை எல்லாமே நடிகர்களை கொண்டாடுகிற தலைமுறையா மாறி போயிருக்கு இல்லையா? அஜித்தை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். விஜய பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கினா கையை தூக்குங்க. எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னே தெரியல. இத்தனை பேருக்கு பிடிக்குமா? அஜித் விடாமுயற்சி எத்தனை பேர் பார்த்தாச்சு? பரவாயில்ல. தனுஷு, அடப்பா பெண் புள்ள கை தூக்குதப்பா தனுஷுக்கு, ஆம்பளை பையன் ஒருத்தனும் தூக்கல. அப்ப இப்படியே கேட்டுட்டு போனா கை நீண்டுட்டே தான் போகு. நான் தனுஷுன்னு கை தூக்குன பெண்களை பார்த்து ஒரு கேள்விதான் கேட்க போறேன். ஏமா, நாளைக்கு உனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு வெயி, தனுஷ் எல்லா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடுவா இல்லையா? ஆல் தாய் கிழவிஸ் டுடே ஷூட்டிங் கேன்சல், மை தாய் கிழவி இன் ஹாஸ்பிட்டல் வந்து உட்காருவானா? வரமாட்டா. அஜித்னு கை தூக்குனீங்களே, விஜய்னு கை தூக்குனீங்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாளைக்கு நீங்க இந்த சிஏ படிக்கிறக்கோ, இதை தாண்டி மேல் படிப்பு படிக்கிறக்கோ யார் அவங்களா வந்து பீஸ் கட்டுவாங்க? யாரு கட்டுவா? அப்பா அம்மா. அப்பா அம்மானா நல்ல கையை தட்டி விடு, எல்லாருக்கும் கேட்கணும். அப்ப நீங்க கொண்டாட வேண்டிய ஹீரோ வந்து அஜித்தோ விஜயோ தனுஷோ கிடையாது. அவங்கெல்லாம் ஒன்லி என்டர்டெய்னர். நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை தர்றாங்க, கோடிக்கணக்கா சம்பளம் வாங்குறாங்க, ஒரு மகிழ்ச்சியை தர்றாங்க. ஆனா அவங்கள மாதிரியே நம்முடைய உடை நடை இதெல்லாம் நமக்கு உதவாது. அப்ப யார் உன்னுடைய அசல் ஹீரோனா? உன்னுடைய அப்பா. ஹீரோயினி யாரு அப்படின்னா உன்னுடைய அம்மா. இங்க எத்தனையோ பெற்றோர்கள், ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா பிள்ளைகள்லாம் நீங்க இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளுக்காக அர்ப்பணித்து கொண்டு கூலி வேலை செய்யற அப்பா தம் பிள்ளைகள் நல்ல நிலையை அடையணும், தாம் பட்ட கஷ்டங்கள் பிள்ளைகள் படக்கூடாதுன்னு ஒவ்வொரு வீட்டிலையும் யோசிச்சு பாருங்க. நான் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா ஏழை அப்பா அம்மாவுக்கு தானே பிறந்த, கூலி வேலை செய்வாரு, சனிக்கிழமையான சம்பளத்தை வாங்குவாரு. பெரிய பிள்ளைக்கு எது பிடிக்கும், எனக்கு எது பிடிக்கும், தம்பிக்கு என்ன பிடிக்குன்னு வாங்கிட்டு வந்து தூங்கிட்டு இருப்போம். எங்களை எழுப்பி சாப்பிடு சாப்பிடுன்னு கொடுத்துட்டு சாப்பிட்டு அந்த இடத்துலயே படுத்துருவோம். இது உங்க வீட்டிலேயும் நடக்கு. இன்னையிலிருந்து கொஞ்சம் கவனிச்சு பாரு. அப்படி படுத்த உடனே தூங்கும் போது அப்பா வந்து தலையில ஒரு கையை வச்சு தடவுவார். பாருங்க, உலகத்திலே எந்த இராணுவமும் தராத பாதுகாப்பை அந்த தந்தையினுடைய கரங்கள் தான் பிள்ளைகளுக்கு தருகிறது என்று சொன்னால் அந்த பெற்றோர்களை நீங்க கொண்டாடுங்க. இன்னுமே ஒன்னு சொல்ற, ஒரு சாதாரண குடும்பத்துல துணித்து தீபாவளின்னு ஒரு 5000 போனஸ் வந்திருக்கு. அதை எடுத்துட்டு அம்மா சொல்லி கூட்டிட்டு போக, ஏன் இங்க பாருமா 5000 தான் போனஸ், உனக்கு எடுக்கணும், அண்ணனுக்கு எடுக்கணும், அப்பாவுக்கு எடுக்கணும், எனக்கு எடுக்கணும், இதை வச்சு தீபாவளி கொண்டாடணும்னு கூட்டிட்டு போகு.
சமத்த பெண்புள்ள சொல்லிட்டு போவா, 800 ரூபாய்க்கு மேல சுடிதார் எடுக்கவே மாட்டேனம்மா. அங்க கொண்டு போய் சுடிதார் செக்ஷன்ல விட்டா 2000க்கு புள்ள தூக்கிட்டு வந்து நிக்கி. அம்மா கோவிச்சுட்டு கேக்கு, என்னடி சொல்லி கூப்பிட்டு வந்தேன்னு. அப்பா பக்கத்துல சொல்லுவார், விடுமா விடுமா, இந்த வருஷம் எனக்கு தீபாவளி வேண்டாம், என் பிள்ளை கொண்டாடுட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு வீடுகளிலும் அப்பாவினுடைய தியாகம்தான் நமக்கு பண்டிகைகளாகவே மலர்கிறது என்று சொன்னால், உங்களுக்கு அந்த நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்களுக்கு பெரிய கிஃப்ட் எல்லாம் நீங்க தர வேண்டாம். கடியாரமோ துணிமணியோ, நாளை வயதான போது அவங்கள வச்சு கஞ்சி ஊத்துறதோ அதெல்லாம் நீ செய்ய வேண்டாம். ஒன்னே ஒன்னு செய்ய. இப்படி சொல்லி முடிக்கிற. ஜலந்தர் மந்தர்னு பஞ்சாப்ல ஒரு இடம். சுருதின்னு ஒரு பொண்ணு நீதிபதி ஆயிட்டா 19 வயசுல. 19 வயசுல ஒரு பெண்ணு நீதிபதி ஆகிறது அவ்வளவு சாதாரணம் இல்ல. நீதிமன்ற வளாகமே அவளை வரவேற்கிறதுக்கு தயாரா நிக்குது, மாலை மரியாதையோடு. அந்த பொண்ணு கார்ல வந்து இறங்குறா. இறங்குனவா நேர நீதிமன்றத்துக்குள்ள போகாம அந்த வளாகத்துக்குள்ள ஒரு டீ கடை நடத்துறாரு ஒரு பெரியவர். அவர்கிட்ட போய் நின்று சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தா. வழக்கறிஞர்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்து கேட்டாங்க, என்ன மேடம், உங்களை வரவேற்கிறதுக்காக நாங்க அங்க நின்றுட்டு இருக்கிறோம், நீங்க இங்க வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆஃப்டர் ஆல் டீ கடைக்காரன் கூடன்னு கேட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு சுருதி சொன்னா, இது ஆஃப்டர் ஆல் டீ கடைக்காரன் கிடையாது, இன்னைக்கு இந்த மாலை மரியாதைகள் கொடுத்து என்னை நீங்கள் வரவேற்கிறீர்கள் என்றால் இந்த வரவேற்புக்கு யார் காரணம் சொன்னா, இதோ இங்க டீ போட்டு கொண்டு இருக்கிற இவர்தான் என்னுடைய அப்பா, இவர்தான் அதற்கு காரணம்னு சொல்லி அந்த பெண்ணு சொல்லுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, நேத்து வரைக்கும் அந்த டீ கடைக்காரருக்கு மரியாதை கிடைச்சிருக்குமா? என்ன கேட்பாங்க, யோ ஒரு டீ போடையா, ஸ்ட்ராங்கா லைட்டா, என்னைய டீ போட்டுக்கிற வெந்தனியாட்டு இருக்கு, இந்த நீயே குடி அப்படின்னு தானே சொல்லி இருப்பாங்க. நாளையிலிருந்து அப்படி சொல்லுவாங்களா? சார் டீ போடுங்க சார், சூடா இருந்தாலும் சரி சார், இல்லாட்டி பரவாயில்ல சார், பிடிச்சி மூஞ்சிலையாவது வெந்தண்ணியை ஊத்துங்க சார், உங்க புள்ளகட்டை மட்டும் போட்டு கொடுக்காதீங்க சார்னு மாறுமா இல்லையா? ஒரே நாளிலே தந்தையினுடைய நிலை மாறுகிறது என்று சொன்னால் அந்த பெருமையை நீங்கள் அத்துணை பேரும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு தேடித்தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஏதோ அகாடமியில சேர்ந்தோ படிச்சோ அப்படிங்கிறது இல்ல, நாமும் மற்றவர்களுக்கு பாடமா இருக்கணும். இதுதான் இறுதி செய்தி. ஒரு புதுக்கோட்டையில ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு, கொரோனா வகுப்பு நீங்க எல்லாருமே சந்திச்சிருப்பீங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு செல்போன் வாங்குறதுக்கும் கூட வாய்ப்பு இல்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு செல்போனை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்பா அம்மா. இங்க வகுப்பு போக மற்ற நேரங்கள்ல ஆன்லைன்ல தேடுவா, ஏதாச்சும் போட்டி நடத்துறாங்களான்னு. நாசா விண்வெளி ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுச்சு, அதுல அவ தேர்வாயிட்டா. ஆனா நாசா சொல்லுது, நீ செலக்ட் ஆயிட்ட, வந்து போற செலவை நீ தான் பாத்துக்கணுங்குது, காசு கிடையாது. அதே இணையத்துல அவ அதே மாதிரி ஒரு விளம்பரம் கொடுத்தா, எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, உதவி செய்யறவங்க உதவலாம்னு போட்டா, நீங்க நம்ப மாட்டீங்க, 500 100 200 1000ன்னு எல்லாரும் உதவி செஞ்சாங்க. கடைசியில அவ போய் வர்றதுக்கான தொகை கிடைச்சிடுது. திடீர்னு ஒரு தொண்டு நிறுவனத்திலிருந்து ஒரு போன் வந்துச்சு, நீங்க இப்படி விளம்பரம் கொடுத்திருந்தீங்க, நாங்க பார்த்தோம், நீங்க நாசாவுக்கு போய் வர்ற அத்தனை செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோங்க போது அந்த பொண்ணு சொன்னா, இல்ல எனக்கான வாய்ப்பு அத்தனையும் கிடைச்சிடுது, நீங்க ஏதாச்சும் எனக்கு உதவி செய்யணும்னா ஒன்னு செய்யுங்க, எங்க ஊர்ல 124 குடிசை வீடுகள் இருக்குது, ஆனா கழிவறைகள் கிடையாது, முடிஞ்சா எங்க ஊருக்கு 124 கழிவறைகள் கட்டி கொடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வேண்டுகோள் வச்சா. அந்த தொண்டு நிறுவனம் 124 கழிவறையை கட்டி கொடுத்தது. இதுவல்ல செய்தி. ஆனா இன்னைக்கு அந்த ஜெயலட்சுமி மத்திய பிரதேசத்திலே 7ஆம் வகுப்பு பாடத்திலே ஒரு பாடப்பொருளாக அவள் படிக்கப்படுகிறார் என்று சொன்னால், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும். அத உங்களுக்கு ஐசிபி அகாடமி தருகிறது. ஆன்லைன்லயே அவங்க சொன்னாங்க, கேள்விப்பட்ட ஆன்லைன்ல படிக்கிற சிஏ படிப்பவர்களுக்கெல்லாம் எந்த காசும் வாங்காம இலவசமாகவே சொல்லி தர்றோம். அகாடமியில வர்றவங்களுக்கு மட்டும்தான் ஏதோ நாங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணுங்கிறதுக்காக வாங்குறோம். யாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்காங்க.
இதை பயன்படுத்தி வாழ்க்கையிலே நீங்களும் வரலாறு படைப்பவர்களாக, நாளை இந்த உலகம் உங்களை திரும்பி பார்ப்பவர்களாக வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.